அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய அந்த பேட்டியை 26ஆம் தேதி ஜனவரி மாதம் குடியரசு நாளுக்கு தந்து கொண்டிருந்தார். நான் கேட்க நேர்ந்தது. அவர் சொன்னார், சிங்கப்பூர்ல நடக்கிறத விட இந்தியாவில் சட்ட மீறுதல்கள் நடக்குது. சாதாரணமா தெருவுல ஒருத்தன் துப்புறான், ஆனா சிங்கப்பூர்ல இவனே போனா துப்புறது இல்ல, அவனே இந்தியா வந்தா துப்பிடுறான். என்ன ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் சொல்றாருங்க. ஒரு ஜனாதிபதி அளித்த அந்த பேட்டி. அவர் சொன்னார், சட்டங்கள் கடுமையாக இருக்கின்றன என்கின்ற காரணத்திற்காக சிங்கப்பூரில் ஒருவன் தவறு செய்யாமல் இல்லை. இந்த நாட்டில் சட்டம் இல்லை என்பதற்காக ஒருவன் குற்றம் செய்கிறான் என்பதனை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சிங்கப்பூரில் குற்றங்கள் குறைவாக நடப்பதற்கும் இந்தியாவில் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கும் காரணம் அணுகுமுறை என்று சொன்னார். என்ன அணுகுமுறை தெரியுமா? ஒருத்தன் எச்சி துப்ப போனா பக்கத்தில் இருக்கிறான்ல, அவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அவமானத்திற்கு பயந்து இவன்